ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை வீடியோ. இன்றைக்கி நம்ம ஸ்லைம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 கம் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து துணி தைக்க சர்ஃப் எக்ஸல் பொடி வீட்டில் சும்மா கலந்து எடுத்துக்கோங்க. 2 கிண்ணம் தண்ணி ஒரு டம்ளரில் மட்டும் போதும். அப்புறம் அந்த கம் ஓப்பன் பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிக்கோங்க. எல்லாம் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ நம்மகிட்ட இருக்க டீஸ்பூனை எடுத்து நல்லா கலக்கிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் கலக்கினா போதும். நம்ம கொஞ்ச நேரம் கலக்கிட்டு நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சர்ஃப் எக்ஸல் பொடி வச்சு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ சர்ஃப் எக்ஸல் பொடியை பிச்சு பாதி கொஞ்சோண்டு கொட்டிக்கோங்க. பாதி போதும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. டம்ளர் ஃபுல்லெல்லாம் ஊற்றோன்னா கொஞ்சம் போதும். இப்போ இதையும் கொஞ்சம் கலக்கிக்கோங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கலக்கிக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு கலக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கலக்கியாச்சு. இப்போ கம் எடுத்து இன்னும் கொஞ்சம் கலக்கிக்கோங்க. இன்னும் எவ்வளோ கலக்க முடியுமோ அவ்வளோ கலக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். நல்லா 3 கரண்டி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலக்கிட்டே இருங்க. எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடாக கலக்க முடியுமோ அவ்வளோ கலக்குங்க. கலக்கிட்டே இருக்கலாம். நம்ம எவ்வளோ நேரம் கலக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நல்லா கலக்குங்க. அது கட்டியாகிற வரைக்கும் கலக்கணும். கொஞ்சம் உங்களுக்கு சோப்பு பவுடர் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க நீங்கள். எனக்கு இது கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணியாக மாதிரி இது போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். நல்லா நம்ம கலக்கிட்டே இருந்தால் லைட்டாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கலக்கணும். இதேமாரி நிறைய வீடியோ போடணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோ நம்மளுக்கு சப்போர்ட் கிடைச்சா தான் நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய வீடியோ போகணுன்னு ஆர்வம் வரும். நல்லா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா கலக்கிட்டே இருக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம நல்லா கலக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா சூப்பராக வரும். அடுத்த வீடியோ என்ன வீடியோ போடலான்னு நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஆகும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது போடுறேன். அந்த வீடியோ எப்படியாச்சும் இப்போ பண்ணி போடுறேன். நீங்கள் என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கலக்கி இந்த மாதிரி மரம் வரும். நல்லா கலக்குங்க. இப்போ வீடியோவில் ஃபுல்லாக போட முடியாதனால நான் மரம் வந்தோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, லைட்டாக கட்டியாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? தெரியும் நினைக்கிறேன். இந்த பாருங்க எவ்வளோ கட்டியாக இருக்குதுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இது பண்ணால் நம்மளுக்கு நல்ல ஸ்லைம் சூப்பராக வந்துடும். நல்ல பாருங்க எவ்வளோ சூப்பராக கட்டியாக வந்திருக்கு. தொட்டு பார்க்கும்போது தெரியுது கொஞ்சம் ஸ்லைம் மாதிரி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணோன்னா நம்ம சூப்பரான ஸ்லைம் வந்துடும். இப்போ நம்ம
தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியாக இல்லாமல் இன்னொரு பவுலில் போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் லைட்டாக கட்டி மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் கலக்கலாம் இன்னும் கொஞ்சம் சூப்பராக வந்துடும். இப்போ நான் எதுக்கு தண்ணியாக எடுத்து வச்சேன்னா அதில் நிறைய தண்ணி இருந்துச்சு. அந்த சோப்பு தண்ணி நம்ம கலந்தது நிறைய இருந்துச்சு. அதை இப்போ நம்ம தனியாக கட்டியாக இருக்கிறது மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்ல கலக்கணும்னா கொஞ்ச நேரத்தில் வந்துடும். தண்ணி நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணி இருக்கனால தான் நம்மளுக்கு இன்னும் வரல. தண்ணி நல்லா வடிகட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கும். இங்கே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம பண்ணோன்னா அழகான செம்மையாக ஸ்லைம் வந்துடும். இப்போ நம்ம நல்லா கலக்கி வச்சுருந்ததை ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம நல்லா புழிஞ்சிக்கலாம். சூப்பராக பாருங்கள், நான் புழிஞ்சிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ஆனால் லைட்டாக கையில் ஒட்டுது. நம்ம ஒட்டாத அளவுக்கு நம்ம பண்ணணும். இன்னும் பாருங்கள் சூப்பராக. நீங்கள் லாஸ்ட்டு எண்டிங் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் ஸ்லைமு. பாருங்கள் இப்போ நல்லா அது எடுத்து வச்சுக்கிட்டோம். வடிகட்டில் நல்லா புழிஞ்சிக்கிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து நல்லா கலக்கிக்கோங்க. தட்டு இல்லை கிண்ண எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. அதில் தண்ணி ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் வடிகட்டிடுங்க. இப்போ நமக்கு தண்ணி லைட்டாக இருக்குது, நம்ம வடிகட்டலாம். சரிங்களா? இப்போ சூப்பராக இருக்குது. இருந்தாலும் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. அதனால் நம்ம கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு நல்லா தேய்ச்சோன்னா தண்ணி கூட லைட்டாக போனாலும் போவோம். அப்படி போகலன்னா நம்ம தண்ணி வடிகட்டிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இப்போவே சூப்பராக அழகாக விளாட சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம முடிச்சிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் விளாடுறதுக்கெலாம். பாருங்க, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கட்டியாக சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ அழகாக வலிக்கிட்டு போகுது பாருங்கள். நம்ம நல்லா புழிஞ்சிக்கலாம். லைட்டாக தண்ணி இருக்குது, அதனால் நம்ம புழிஞ்சிக்கலாம். இப்போ விளாடவே இப்போவே சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒட்டவே இல்லை, சுத்தமாக அழகாக வந்திருக்கு. இன்னும் ஒட்டவே இல்லைங்க, கொஞ்சம் கூட ஒட்டலை. ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டினதுக்கும் இப்போ சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த பாருங்கள், நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ரவுண்டு பிடிக்கிறேன். என் கையில் ஒட்டவே இல்லைங்க, சுத்தம் ஓட்டல. பாருங்கள், நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். செம்ம ஜாலியாக இருக்குது. ஒட்டவே இல்லை சுத்தமாக. பாருங்கள், நீங்களே பார்த்துட்டு இந்த பாருங்கள், கையில் சுத்தமாக ஓட்டல பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. இப்போ ஒரு டப்பா, இந்த மாதிரி சின்ன டப்பா எதாவது எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி கிளே வாங்கியிருந்தேன், அந்த டப்பா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ வேணால் எடுத்து விளாண்டுக்கலாம் ஜாலியாக. பாருங்க, நான் இப்போ கீழே போடுறேன், கீழே கூட உள்ளாது. சூப்பராக இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, செம்மையாக லப்பர் மாதிரி அழகாக வந்துருக்குங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல்